பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு வெற்றி சிறக்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு பேசுகிறார். ஒரு அழகான இயற்கையை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு அருமையான இடத்திலே நின்று தேவனுடைய நாமத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நிறைய மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை கனம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அனுதினமும் உங்களுக்கு புது பலனை கொடுக்கிறது, அனுதினமும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் காலையில் ஆண்டவரை நீங்கள் எங்களோடு பேச வேணுமப்பான்னு சொல்லி காத்திருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு பேசுவார். இந்த நாளிலும் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு பகுதியை நான் தியானம் பண்ண போகிறேன். நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, இந்த வசனம் எங்களை அதிகமாய் தைரியப்படுத்துகிறது. அவர் ஏழைகளுக்கு பலனாய் இருக்கிறாராம், எளியவனுக்கு அவர் திடனாய் இருக்கிறார். எந்த சமூகமும் எந்த இடத்திலும் எல்லாரும் அங்கே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? அந்தஸ்து நிறைந்தவர்கள், பதவியில் இருப்பவர்கள், இல்லாவிட்டால் தராதரம் உடையவர்கள், தகுதி உடையவர்கள், அழகு உடையவர்கள், அது மட்டுமல்ல அறிவு, அதே போல் அங்கே பணம், பொருள் என்று பலவிதமான விடயங்களிலே அங்கே மேன்மையான காரியத்தை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த வசனம் சொல்கிறது, ஏழையாய் இருப்பவனுக்கு பலனாய் இருக்கிறார். நெருக்கப்பட்டு ஏழ்மையாய் எளியவனாய் இருக்கிறவனை அவர் அங்கே நோக்கி பார்க்கிறது மட்டுமல்ல, அவனை தப்புவிக்கும் அடைக்கலமாய் கூட இருக்கிறார் என்று சொல்லி அழகாய் இந்த வசனம் அன்பு பிள்ளைகளே நம்மளுக்கு இங்கே சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்திலே அன்பானவர்களே, ஒரு தெய்வ மனிதனை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவருடைய பெயர் அகஸ்டஸ் டப்லாடி என்கிறதான ஒரு தெய்வ மனிதனை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். இவர் தன்னுடைய 16வது வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்படைந்து அது மட்டுமல்ல, அந்த வருஷத்திலே அந்த 16 வயதிலே அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம், தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சந்தித்து தன்னை விடுதலை கொடுத்த தெய்வத்துக்காக நான் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, ஒரு அங்கே வாஞ்சி உள்ள மனிதனாய் அவர் காணப்படுகிறார். இதனாலே அவர் தேவனுடைய ஆத்ம பாரம் நிறைந்தவராய் தேவ சமூகத்திலே தேவனுக்காக ஏதாகிலும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு தேவனிடத்திலே அங்கே தேவனுடைய காரியங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். அவர் அப்படி பல சிறு கூட்டங்களை திரு பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கிற அங்கே வல்லமையான நேரத்திலே ஒரு நாள் அவர் சடுதியான ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு அவர் முகம் கொடுக்க நேரிட்டது. அது என்னவெனில், ஒரு பயங்கரமான சூறாவளி புயலுக்கு ஒரு நாள் அவர் அங்கே முகம் கொடுத்தார். இந்த சூறாவளி புயலுக்கு தான் எப்படி தப்புவித்துக் கொள்வது, எப்படி தன்னை காத்து கொள்வதற்கொண்டு சொல்லி அவர் திகைத்து அவர் தடுமாறி பயந்து போய் இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு மலை தென்பட்டது. அந்த மலையிலே ஒரு புலவை அவர் கண்டார். ஓடி போய் அந்த மலையின் புலவுக்குள் அவர் மறைந்து கொண்டு அந்த புயல் கடந்து போகும் மட்டும் அவர் காக்கப்பட்டார் என்று அவருடைய சரித்திரத்திலே நான் படித்து பார்த்தேன். அன்பு பிள்ளையே, அன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த அந்த சூறாவளி புயலிலே அவர் சந்தித்த அந்த சூறாவளி புயலின் ஆபத்தில் இருந்து அங்கே அவரை தப்புவிப்பதற்கு ஒரு மலையின் பிளவு காணப்பட்டது. இன்றைக்கும் என் அன்பு பிள்ளையே, நீங்கள் பலவீனர்களாய், ஏழையாய், எளியவர்களாய், ஏழ்மையானவர்களாய் நீங்கள் காணப்படுகிற பொழுது உங்களை தப்புவிப்பதற்காக, உங்களையும் என்னையும் விடுவிப்பதற்காக பூவுலகத்திற்கு தன்னை தாழ்த்தி வந்த இறைமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே பிக்கப்பட்டது. அவருடைய சரீரங்கள் காயப்படுத்தப்பட்டது. அவருடைய இரத்தம் பாய்ந்தோடினவருடைய சரீரத்திலிருந்து அந்த இரத்தம் என்னையும் உங்களையும் காப்பாற்றும். இந்த பிக்கப்பட்ட சரீரத்தினால் நானும் நீங்களும் காக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த தேவ மனிதனை தேவன் அந்த கண்மலையின் அந்த பிளவில் இருந்து பத்திரமாய் பாதுகாத்தது போல கிறிஸ்துவாகிய கண்மலை என்னையும் உங்களையும் என்றைக்கு காவாந்து பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு மேன்மையான ஒரு அற்புத செயலாக இருக்கிறது. அன்பு பிள்ளையே, எதை குறித்து நீ பயந்து போயிருக்கிற? கல்வி இல்லையா? ஞானம் இல்லையா? படிப்பு இல்லையா? அழகு இல்லையா? ஒன்றுமே என்னிடத்தில் திறமை என்று சொல்வதற்கு இல்லை என்று சொல்லி நீ மனம் மடிவோடு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு இருக்கிறாயா? உனக்கு அவர் பலனாயிருப்பார். அவர் உனக்கு அடைக்கலமாயிருப்பார். அங்கே பாதுகாக்கிற மகத்துவம் நிறைந்த பராக்கிரமமுடைய
பரிசுத்தமான தேவன் இந்த காலையில் உங்கள் நடுவில் இருந்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அவரை நோக்கி பார்த்து தைரியம் அடையுங்கள். காலையில் அவருடைய கரம் உங்களையும் என்னை நடத்தப் போகிறது. நாங்கள் அவரை நோக்கி பார்க்கலாமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும். ஏழைகளுக்கு பலனும் எளியவனுக்கு திடனுமான தெய்வமே, ஆண்டவரே, கண்மலையின் வெடிப்பில் வைத்து உடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கிறவர் நீர். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை இந்த நாளில் ஆசீர்வதித்து கனம் பண்ணி காக்கும்படி உடைய கரத்தில் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.